Praise the Lord. சிலுவை தியானத்தின் 4வது நாளுக்கான தேவ வார்த்தை 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நாம் வாசித்த இந்த வசனத்தின் பிரகாரமாக கிறிஸ்து தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டு எடுத்திருக்கிறாராம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரமானது நமக்குரியதல்ல, அது கிறிஸ்துவனுடையது. நாம் பாவிகளாக இருக்கையில் அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டு எடுத்திருக்கிறாராம். நாம் நம்முடைய மனதின் விருப்பத்தின்படியோ நம்முடைய இருதயம் போன போக்கின்படியோ நாம் வாழக்கூடாது. கிறிஸ்துவுக்கு பிரியமாக தான் வாழ வேண்டும். அவருடைய வசனத்தின்படிதான் நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் இருப்போமானால் நமக்கு ஒரு தீங்கும் நெருங்காது. அவருடைய ரத்த கோட்டைக்குள்ளாக நாம் மறைந்திருப்போமானால் நமக்கு ஒரு சேதமும் அணுகாது. அப்படியாக நீங்கள் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.